கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்திலே நிறைய பேருடைய அருள் நமக்கு வேண்டும் என்று நினைக்கிறோம், உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய அருள் உனக்கும் எனக்கும் இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் நமக்கு இன்பமாக இருக்கும் என்பதால் ஒரு அருமையான பாடல். கர்த்தருடைய உம்மருள் கண்டு
ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பும் பரிசுத்தமும் நீதியுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்கள் தேவனை பரமத்தகப்பனுக்கு நினைத்திருக்கிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த அருமையான ஆசீர்வாதமான அதிகாலைக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலையில எங்களை உடைய சமூகத்திலே அழைத்து வந்ததுக்கான ஸ்தோத்திரம். உடைய ஆலயத்தில் நாங்கள் வந்து உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்கவும் உடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யவும் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒதுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த சாக்கியத்தை தந்ததுக்கான ஸ்தோத்திரம். ஆண்டவரை இப்போதும் கூட இந்த நாளை இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த 2 நாட்களில் நாம் இயேசுவின் சோதனை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். சனிக்கிழமை நாம் எதை குறித்து தியானித்தோம்? இன்றைக்கு மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். தேவன் கர்த்தர் நமக்கு கிருபையாக இந்த தேவனுடைய வார்த்தை, இது பைபிள், இதற்கு பெயர் பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம். சாத்தான் இதனுடைய பெயரோட மாற்ற முயற்சிக்கிறார். நாம் இவ்வளவு காலமாக இதற்கு பரிசுத்த வேதாகமம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பெயரை மாற்றான். இப்ப என்ன மாற்றிருக்கிறான்? திரு விவிலியம். பரிசுத்த வேதாகமம் என்பதற்கும் திரு விவிலியம் என்பதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஏன் மாற்றினான்? இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையை அவனுக்கு பிடிக்காது. சாத்தானுக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தையை பிடிக்காது. அதனால மாத்திட்டான். மாற்றினது யார்? சாத்தான். பைபிள் சொசைட்டி இல்ல, பைபிள் சொசைட்டிக்குள்ள புகுந்துட்டான். புகுந்து அங்க பரிசுத்தம் என்ற வார்த்தையை எடுத்து போட்டு விட்டான். விசுவாசம் என்ற வார்த்தை, அதுதான் கப்பல். விசுவாசம் கப்பல் பரலோகம் போவதற்கு கப்பல் விசுவாசம். அந்த வார்த்தையை எடுத்து விட்டான். விசுவாசம் என்ற வார்த்தை கிடையாது. இன்னும் கர்த்த தேவன் என்றெல்லாம் வேதத்தில் இருக்கிறதே, அவன் எப்படி மாற்றிவிட்டான்? எப்படி மாற்றிருக்கிறான்? கடவுள் கடவுள் கடவுள். கர்த்தர் என்பது அவனுக்கு பிடிக்கல, தேவன் என்பது அவனுக்கு பிடிக்கல. கடவுள் கடவுள் கடவுள்னா எல்லா கடவுளையும் பிடிக்குது. கர்த்தர் நமக்கென்று, நம்முடைய தேவனுக்கென்று ஒரு குறிப்பிட்ட விசேஷித்த ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார். அது கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறது, தேவன் என்று சொல்லி இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும்போது எதற்காக மாற்றுகிறார்கள்? இல்லை, இவ்வளவு நாள் யாருமே இந்த பைபிளை படித்து யாருமே மனம் திரும்பவில்லையா? இந்த பைபிளை இவ்வளவு காலமாக படித்தவர்கள் யாருமே ரட்சிக்கப்படாமல், மனம் திரும்பாமல், பரலோகத்துக்கு போகாமல், பரலோகம் காலியாகவே இருந்ததா இவ்வளவு காலம்? இவனுக்கு வந்துதான் இதை மாற்றுகிறானா? இவங்க இல்ல, மாற்றினது யார்? சாத்தான். இன்னும் கேட்டா சில வசனங்களே இல்லை.
வசனத்தை எடுத்துக்கலாம். மத்திய 17 அதிகாரம் 20வது அதிகாரம் இருக்கு, 20வது வசனம் இருக்கிறது. நமக்கு 21வது வசனம். அவன் மாத்திர பைபிள் திருவிவிலியத்துல 21வது வசனம் கிடையாது. 20 இருக்கிறது. 20க்கு அடுத்தது 22 வருகிறது. 20க்கு அடுத்தது 21வது வசனம் தானே வர வேண்டும். 20க்கு அடுத்தது 22வது வசனம் வருது. 21 இல்லை. ஏனென்றால் சாத்தானுக்கு விரோதமான வசனம் அதை எடுத்து விட்டான். இப்படி வேதத்திலே பலவிதமான குழப்பங்கள், மாற்றங்கள், பிசாசு வேதத்தை புரட்டி வைத்திருக்கிறார். இவைகளை குறித்து அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்க இந்த வசனம் என்ன கூறுகிறது? அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறப்புடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து பிறப்புடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்ம என்ன நினைக்கிறோம்? மனுஷன் எதனால பிழைக்கிறான்? ஒவ்வொரு நாளும் 3 வேளை நம்ம சாப்பிடுகிறோமே, அதனால்தான் பிழைக்கிறோம், வாழ்கிறோம். அதனால்தான் இவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இவ்வளவு நீண்ட காலம் அதனால்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். அதைத்தான் அவன் சொன்னான். இயேசு பார்த்ததுனால நீங்க சாப்பிடலன்னா செத்து விடுவீங்க, ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகபடி சொல்லும். அப்பங்களாக்கி சாப்பிடு, இல்லைன்னா செத்து விடுவாய். ஏன்னா அந்த அப்பந்தான் உன்னை உயிர் வாழ வைக்கும், மறித்து விடுவாய் என்று சாத்தான் இயேசுவை சோதிக்கிறான். அதற்கு பதில் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பைபிள் எழுதியிருக்கிறது. வேத வசனத்தை எடுத்து காட்டுகிறார். எங்கே எழுதியிருக்கிறது? எங்கே எழுதியிருக்கிறது வேதத்தில்? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். அவன் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருக்கிற மன்னாவினால் உன்னை போஷித்தார். அதாவது மனுஷன் எதனால பிழைக்கிறானா? அங்க அப்பம் அல்ல, மன்னாவிலும் அல்ல. எதனால மனிதன் பிழைக்கிறாராம்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. என்னது? இதுதான் இந்த வேதம் தான், இந்த பைபிள். இந்த பரிசுத்த வேதாகமத்தினால்தான் நாம் பிழைக்கிறோம். அப்போ நம்ம சாப்பிடுறதுனால பிழைக்கவில்லையா என்ற கேள்வி வருகிறது. நாம் சாப்பிடுறதுனால பிழைக்கவில்லை. உலக பிரகாரமாக பார்க்கும்போது நாம் சாப்பிடுவதனால்தான் பிழைக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமே ஒன்றும் பிழைச்சில்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த பைபிள்னால தான் நம்ம வாழ்கிறோம். தேவனுடைய வார்த்தை தான் இன்றைக்கு நம்மை வாழ வைக்கிறது. இந்த உலகத்துல தேவனுடைய வார்த்தையினால எல்லாத்தையும் படைத்தார். தேவன் என்ன சொன்னார்? வானம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். அவருடைய வார்த்தை. உடனே வானம் உண்டாகிவிட்டது. பூமி உண்டாக கடவுள் என்று சொன்னார். உடனே பூமி உண்டாகிவிட்டது.
உலகத்தில் இருக்க சகல மரச்செடி கொடிகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் உண்டாக கடவுது என்று வார்த்தை தான் சொன்னார். வார்த்தை சொன்னதும் எல்லாம் அப்படியே உண்டாகிவிட்டது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படி வார்த்தை தான். இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் சாப்பிடுவதனாலே உயிரோடு இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். அது பாதி உண்மைதான். அது பாதி உண்மை. ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதுதான் முழு உண்மை. ஆகினாலே இந்த வேதத்தை மறக்கவே கூடாது. இதை படிக்க இன்னைக்கு நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் இந்த வேதத்தினால்தான். இல்லாவிட்டால் நான் என்றைக்கோ மறித்து போயிருப்பேன். இந்த வேதம் மட்டும் இல்லை என்றால் நான் என்றைக்கோ சாப்பிட்டு மறிக்கிறாங்க. சாப்பிட்டே தான் இருக்காங்க, மறித்து விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேலை, அவருடைய வார்த்தை எப்பொழுது வருகிறதோ அவன் மறித்து விடுவான். இந்த கர்த்தருடைய வார்த்தையினால தான் நாம் வாழ்கிறோம். இந்த வேதத்தை எனக்கு ஒருவர் கொடுக்காவிட்டால் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டேன், மனத்திற்கு இருக்க மாட்டேன், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். இந்த வேதத்தினால தான், தேவனுடைய வார்த்தையினால தான் நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, உலகத்திற்கு எல்லாரும் பிழைப்பது இந்த வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை. மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்முடைய வாழ்வு, நமக்கு வாழ்வு எதில் இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. வேதத்தில் நம்முடைய வாழ்வு. இன்றைக்கு இந்த வேதத்தை வாசித்தால் வேதம் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தலைப்பு என்ன? நீண்ட நாள் வாழ்வு. நீண்ட நாள் வாழ்வு என்ற தலைப்பில் இன்றைக்கு இந்த செய்தியை நாம் தியானிக்கிறோம். பெரிய தேவனுடைய மனிதர்கள், பரிசுத்தவான்கள் இப்படியாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? If you carry the Bible will carry you through. அதாவது நீ வேதத்தை சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும். இது என்னுடைய வார்த்தை. பரிசுத்தவான்கள், தேவனுடைய மனிதர்கள் இப்படியாக சொல்லி வைத்திருக்கார்கள். நீ வேதத்தை சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும். If you carry the Bible will carry you through. பைபிள் சொல்லிட்டு போக எங்க போனாலும் கொண்டு போக. நான் அப்படிதான் கொண்டு போவேன். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட இந்த பைபிள் தீர்க்கும். எந்த இடத்துக்கு போனாலும், ஷாப்பிங் போனாலும் பைபிள் தீர்க்கும். எங்க போனாலும் கொண்டு போக. நான் பைபிள் காலேஜில் படித்துக் கொடுத்த போது எங்க லெக்சர் ஒருவர் எங்க போனா அவர் கையில் எப்பவுமே பைபிள் கையில் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம சர்ச்சில் ஜான் ஆபிரகாம் ஒருவர் அநேக வருஷங்களுக்கு முன்பாக நம்ம பைபிள் நம்ம சர்ச்சில் அநேக முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவர் கவர்மெண்ட்ல செக்ரட்டேரியட்ல ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்து ரிட்டையர்ட் ஆகிறார். இப்ப இந்த அவர் கருத்து விட்டார். ஜான் ஆபிரகாம் அவரை பைபிள் ஆபிரகாம், பைபிள் ஜான் என்றெல்லாம் சொல்வார்களாம். ஏன்? அது எப்பொழுதும் பைபிள், எப்ப பார்த்தாலும் அவர் கையில் பைபிள் தான். நீ எந்த இடத்துல பார்த்தாலும் சரி அவர் கையில பைபிள் இருக்கும். இன்னைக்கு பைபிளை சுமக்கிறதுக்கு பயப்படுறாங்க, வெட்கப்படுறாங்க. இந்த பைபிளை சுமந்து போறதுக்கு வெட்கப்படுகிறார்கள்.
இந்த பைபிளை சும்மா சுலபமா என்ன பண்றாங்க? செல்போனை தூக்கி போயிடலாம். சாத்தானுக்கு தெரியும் முன்னாடியே செல்போனை காட்டி சொல்ல போறதுக்கு தெரியும். சாத்தான் நான் வீட்டில் இவ்வளவு நாளா டெய்லி செல்போனை கொண்டு வந்தேன், இன்னைக்கு என்பான். இது சாத்தான் வேலை. எங்கடா செல்போனை காட்டிட போறான்? செல்போன் செல்போன் அது என்ன பைபிளா? செல்போன் வந்து பைபிளா? இல்ல. செல்போன் பரிசுத்த வேதாகமமா? இல்ல. அது செல்போன் தான். செல்போன் தான் அது கடைக்காலமாக வரும். எல்லாம் என்ன வரும், என்ன வரும், நீ எதை போடு அது வரும். ஆனால் இதுதான் பரிசுத்த வேதாகமம். இதை நீ சுமக்க வேண்டும். இந்த பைபிளை எங்க போனாலும் கொண்டு, நான் அப்படிதான் எங்க போனாலும் கொண்டு போவேன், எல்லா இடத்துக்கும் கொண்டு போவேன். இன்னும் பெரியவங்க என்ன சொல்றாங்க? பெரியவர்கள் தேவனை மனிதர்கள் பரிசுத்தவான்கள் என்ன சொல்லி வந்திருக்கிறார்கள்? The Bible will take you away from sin. Sin will take you away from the Bible. வேதம் உன்னை பாவத்தை விட்டு விலக்கும். பாவம் உன்னை வேதத்தை விட்டு விலக்கும். The Bible will take you away from sin. The sin will take you away from the Bible. வேதம் உன்னை பாவத்தை விட்டு விலக்கும், பாவம் உன்னை வேதத்தை விட்டு விலக்கும். இதெல்லாம் தேவனுடைய பரிசுத்தவான்கள் சொல்லி வைத்த வார்த்தைகள். அவங்களாம் அனுபவத்திலிருந்து தேவ ஆவியானவராலே அங்கே சொன்ன வார்த்தைகள். அதனால நாம் வேதத்தை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், வேதத்தை வாசிக்கிறோமா? நான் ஒரு 3 காரியத்தை சொல்லி முடிக்கலாம் என்று விரும்புகிறேன். முதலாவதாக யாராவது ஒரு வாசிகள் உபாகமம் 17:20. அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இந்த பைபிளை வாசிக்கணும். வாசித்தால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ரொம்ப நாளைக்கு வாழணும்னு ஆசையா இருக்கா? எத்தனை பேருக்கு நான் ரொம்ப நாளைக்கு வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கை சொல்ல மாட்டீங்க. இஷ்டம் இல்லையா? ரொம்ப நாளைக்கு வாழறதுக்கு இஷ்டமே இல்லையா? எடுத்து போச்சா? என்னடா உண்மைக்கு இந்த உலகத்தை வாழணும் போய் சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கத்திரி வசனம் கூறுகிறது ஜீவனுள்ள நாளாதான். அதாவது ஞாயிற்று அதை முழு வசனத்தை வாசிங்கள். 17:20. நியாயப்பிரமாணத்தின் நூலை இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். நியாயப்பிரமாண புத்தகம் என்று சொல்லியிருக்கேன் பைபிள். அப்ப அவ்வளவுதான் இருந்தது. பைபிள் இப்ப இருக்கிற பைபிள் அளவுக்கு எழுதப்படலை. அப்ப இருக்கிற பைபிளாக தான். அதான் பைபிள். அதை வாசிக்கிறவன் தன் ஜீவனெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தான் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். படிச்சுட்டே விடுங்க. சும்மா படிச்சாலே ஆயுசு கூடிடும். ரொம்ப பேர் கையை கொடுக்கல, அதனால நீங்க படிக்கிட்ட. ரொம்ப பேர் கை தூக்கல. இந்த காரணம் ரொம்ப நாளைக்கு வாழ இஷ்டம் இல்லை. அதனால என்ன பண்ணல? கை தூக்கல. எனக்கு ரொம்ப நாளைக்கு வாழணும்னு ஆசை.
எதுக்காக? 1000 சபைகளை ஸ்தாபிக்கணுமே. இப்போ கூட மறித்து கட்டெடுத்து பரலோகத்தில் போய் சேருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். மறிப்பதற்கு பயம் இல்லை. ஆனாலும் நீண்ட நாள் நான் வாழ்ந்தால் 1000 சபைகளை ஸ்தாபித்து முடித்து விட்டு தான் நான் பரலோகம் போக வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஆகையால நான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்போ எனக்கு 75 வயசு, 76, 75 வயசு இருக்கும் போது எனக்கு ஆபரேஷன், பைபாஸ் ஆபரேஷன் பண்ணின டாக்டர் என்ன சொன்னாரு, உங்க ஹார்ட் அடப்பு இருக்குது, அதெல்லாம் எடுத்து பண்ணிட்டோம், கிளியர் பண்ணிட்டு இப்ப நல்லா ஆயிடுச்சு, உன் ஹார்ட் ரொம்ப நல்லா இருக்கு, நீ இன்னும் ஒரு 30 வருஷம் இருப்பீர்கள் என்று இந்த டாக்டர் சொன்னார். அவரு அப்போ அவர் சொல்லும் போது எனக்கு 75, இப்போ 76. 75ன்னா 30 வருஷம்னா எத்தனை வயசு? எத்தனை வயசு வரைக்கும் இருப்பாரு? 105. 75 வயது இருக்கும் போது 30 வருஷம் சொன்னாரு. அப்போ 105 வயசு வரைக்கும் இருப்பேன் அவர் டாக்டர் சொன்னார். நான் அதை பாஸ்டர்மாவோட வந்து சொன்னேன். பாஸ்டர்மா சொன்னாங்க, இல்லைங்க நீ 110 வயசு வரைக்கும் இருப்பீங்க. நான் என்ன சொன்னேன், இல்ல நான் கரெக்டு 110 வரைக்கும் இருப்பேன், நீயும் அது வரைக்கும் இருக்கணும்னு சொன்னேன். அதனால இல்ல நான் அந்த சிஎஸ்ஐ பத்மநாப நகர்ல சிஎஸ்ஐ சபைக்கு ஒரு சும்மா தான் போய் உட்கார்ந்துட்டு வரலாம். மாலை ஆராதனை இங்க இல்லை, அதனால சும்மா இருக்கணும், அந்த சிஎஸ்ஐ சபையில் போய் உட்கார்ந்துட்டு வரலாம். போய் உட்கார்ந்து எப்படியோ அந்த ஐயரு எனக்கு முன்னோட பார்த்ததில்ல, பழக்கம் கிடையாது. அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த செக்ஷன் அந்த விசாரிச்சிருக்காரு என்னை பத்தி. அந்த செக்ஷன் என்னை பற்றி சொல்லியிருக்கிறான். அப்போ உடனே அந்த ஐயர் என்னை கூப்பிட்டு, ஐயா நீங்க பிரசங்கம் பண்ண முடியுமா என்று சொன்னார். சரின்னு அன்னைக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுத்தேன். கர்த்தருடைய செய்தி கொடுத்த பிறகு முடிச்ச பிறகு அதுல அந்த செக்ரட்டரி, அந்த சர்ச்சு செக்ரட்டரி வெளியே முடிஞ்ச பிறகு வெளியே வந்த பிறகு அவர் என்ன சொன்னாரு, ஐயா நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சபைகளின் செக்ரட்டரி பாஸ்டர் எபின் அவருடைய அண்ணன் செல்வராஜ் பிரதர், அவரை ஒருவரை பார்த்தேன். அவர் என்ன சொன்னாரு, பாஸ்டர் நீங்க மோசையை போல 120 வயது வரைக்கும் இருப்பீங்க என்று அவர் சொன்னார். மோசையை போல 120 வயது வரைக்கும் இருக்குன்னு சொன்னார். அப்புறம்தான் இந்த சம்பவம் சிஎஸ்ஐ சர்ச்சில் அந்த செக்ரட்டரி என்ன சொன்னாரு, பாஸ்டர் நீங்க யோபுவை போல 140 வயசு வரைக்கும் இருப்பீங்க. என்னது 140 வயசு? இப்படி ஒவ்வொன்றா கூட்டிகிட்டே போறாங்க. மனுஷன் சொல்றது இல்லை, நான் விரும்புறதும் கிடையாது, டாக்டர் சொல்றதும் கிடையாது. நம்முடைய ஆயுசு நாட்கள் யாருடைய கையில் இருக்கிறது? கர்த்தருடைய கையில் இருக்கிறது. இதனால தான் நாம் உயிர் வாழ்கிறோம். தேவனுடைய வார்த்தையினால் தான் நாம் உயிர் வாழ்கிறோம். இந்த வேதத்தில் எப்பொழுதும் வாசிக்கிறேன். நான் இந்து வாக்கும் போதே ஒரு பைபிள் கொடுத்தாங்க. அது என்னுடைய நான் எஸ்எஸ்எல்சி படிச்சு அப்போதான் 2 மாதம் லீவு. அப்படி இருக்கும்போது இந்த பைபிளை நான் படிக்க ஆரம்பிச்சேன். பைபிள் எடுத்து ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். அப்படி அருமையாக இருந்தது, அப்படி ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தரோடு பேசுவதை இந்த வேதத்தில் நான் உணர்ந்தேன். இந்த பைபிள் மூடி வைக்க வேண்டும் என்ற எண்ணமே வரவில்லை. படித்துக்கொண்டே இருந்தேன்.
இரவும் பகலும் படித்துக்கொண்டே இருந்தேன். 2 மாதத்துல இந்த பைபிள் முழுவதும் படித்து விட்டேன். முடித்த பிறகு இயேசுதான் மெய்யான தேவன் என்பதையும் இயேசுவை தவிர வேறு தேவன் இல்லை என்பதையும் நான் கண்டு கொண்டேன். இந்த வேதத்திலே அதை நான் கண்டு கொண்டேன். அதற்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பைபிள 10 முறை முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் அதுதான் நான் எப்போதும் படிப்பது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் 10 முறை படித்து விட்டேன். 10 முறை கணக்கு வைத்திருந்தேன். அதன் பிறகு நான் கணக்கு வைக்கிறது இல்லை. இப்போதெல்லாம் கணக்கு வைக்கிறது படித்துக்கொண்டே இருக்கிறேன். ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிப்பேன். அங்கே வெளிப்படுத்துவதற்கு முடிஞ்சிடுச்சானா மறுபடியும் ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிப்பேன். இப்படிதான் நான் எப்போதும் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். அதுக்கு பிறகு எத்தனை முறை படிச்சேன்னு இப்ப எனக்கு கணக்கு தெரியல, கணக்கு வைக்கிறேன். ஆகிய எப்பொழுதும் வேதத்தை படித்துக் கொண்டே இருப்பேன். நான் பஸ்ல போனாலும் உட்காந்து இடம் கிடைக்கலன்னா கூட அப்போ எதையாவது எங்கேயாவது சாய்ந்து அந்த சீட்ல சாய்ந்து கொண்டாவது பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பேன். இடம் கிடைச்சிட்டா ரொம்ப நல்ல ஒரு இடம் கிடைச்சிச்சு உட்காந்து நல்லா ட்ரெயின்ல போனாலும் வேதத்தை படித்துக் கொண்டே செல்வேன். என்னுடைய வியாபாரம் அங்கே வைக்கோல் வியாபாரம் அதை பண்ணிட்டு இருந்தோம். மாட்டு வண்டி மேல உட்காந்துட்டு போவேன். மாட்டு வண்டி மேல உட்கார்ந்து கொண்டு போவேன். ரோடெல்லாம் போகும்போது நான் மாட்டு வண்டியில் உட்கார்ந்து கொண்டு இந்த வேதத்தை வாசித்துக் கொண்டே இருப்பேன். நான் பைபிள் காலேஜ் படித்த என்னுடைய லெக்சரர் சொன்னேன், எப்பொழுதும் எங்கேயாவது யாரையாவது கூட்டிட்டு போறதுக்கு ஜீப் எடுப்பாரு, கார் எடுப்பாரு, யாரையாவது கூட்டிட்டு அவங்க வரதுக்கு லேட் ஆச்சா பைபிள் தேர்தல் படிச்சுட்டே இருப்பார். கொஞ்ச நேரம் வேஸ்ட் பண்ண. இப்படி தேவனுடைய மனிதர்கள் எல்லாரும் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருந்தார்கள். வேதத்தை சும்மா நீ வாசித்துக் கொண்டே இரு, புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, வாசித்துக் கொண்டே இரு. புரிஞ்சதெல்லாம் புரிஞ்சுக்கோ, புரியலையா விட்டு அங்கே உட்கார்ந்து இருக்காது, படித்துக் கொண்டே போ. அது ஒரு நேரம் உனக்கு புரியும், கர்த்தர் விளக்க வைப்பார். படித்துக் கொண்டே இரு. சும்மா நீ படித்துக் கொண்டே இருந்தாலே உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகும், நீடித்து வாழ்வார், நீண்ட நாள் வாழ முடியும். அது மட்டுமல்ல, சும்மா படித்தால் மட்டும் போதாது. இந்த கர்த்தர் என்ன சொல்கிறது? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றான். இங்கே கட்டளை வசனம் என்ன சொல்றது? நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள. ஓ, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். எங்க இருக்கிறது கட்டளை? எங்க இருக்கிறது? இந்த பைபிள். இந்த பைபிள்ல அநேக கட்டளைகள், தேவனுடைய கட்டளைகள், கற்பனைகள். அதை கைக்கொள்ளணும். படிக்கிறதோடு நின்றுவிடக் கூடாது. அதை படித்து நம்முடைய வாழ்க்கையில அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். கடைசியாக ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். யாத்திராகமம் 20வது அதிகாரம், யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ரொம்ப நாளைக்கு வாழ வேண்டும் என்றால், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ண வேண்டும் என்றால் என்ன? சும்மா மதிக்கிறது மட்டும் இல்ல, மதிக்கணும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நாம் சந்திக்கணும். அவன் கடைசி வரைக்கும்
கண்ணீர் விடக்கூடாது. அவர்களை நாம் போஷிக்க வேண்டும். அவருடைய தேவையெல்லாம் நாம் கொடுக்க வேண்டும், சந்திக்க வேண்டும். அவர்களை நாம் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தாயும் தகப்பனின் தாயும் கண்ணீர் விடக்கூடாது, கஷ்டப்பட விடக்கூடாது. நாம் கவனிக்க வேண்டும். செய்தால் நீண்ட நாள் வாழலாம், நீடித்து வாழலாம். அப்போ நாம் பெற்றோரை எந்த அளவுக்கு நாம் கவனிக்கிறோம், தகப்பனின் தாயும் எந்த அளவுக்கு நாம் கவனிக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனின் தாயும் மதிக்கிறதே இல்லை. வீட்டை விட்டு விளைத்து விட்டுறாங்க. எத்தனையோ பெற்றோர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கவனிக்கிறது அது மட்டும் ரொம்ப நாள் கூட வாழறாங்க. அப்படி தகப்பனின் தாயை விரட்டி விட்டுங்க ரொம்ப நாள் கூட இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருப்பாங்க நீடித்த நாட்களாய் பரலோகத்தை வாழ வேண்டுமே. அதனால இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அங்கே இந்த உலகத்திலும் நீடித்த நாட்களாய் வாழ்வார்கள். இந்த உலகத்தோடு முடிந்து விடவில்லை, பரலோகத்திலே என்று முடிக்கிறோம். நித்தியத்தை காரணமாக அதுக்கு அழிவே கிடையாது, ஒரு முடிவே கிடையாது, மரணமே கிடையாது. என்றைக்கும் கர்த்தரை சமூகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறோம். ஆகையால இந்த நாளே கர்த்தர் கொடுக்கும் செய்தி என்ன? நீண்ட நாள் வாழ்வு. நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றால் வேதம் தான், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதுதான் 100% உண்மை. அதனால வேதத்தை மறக்க கூடாது. மறக்காதீங்க, பைபிளை மறக்காதீங்க. வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கற்று சொல்கிறார். மறக்காதீங்க. எதை மறந்தாலும் பரவாயில்ல, வேதத்தை வாசிக்க, நேசிக்க, தியானிக்க மறக்கக்கூடாது. வேதத்தை நீங்க நேரத்தில் நாங்கள் சாப்பிட கூட மறந்துடுவேன். சாப்பிட மறந்துட்டாங்க பரவாயில்ல, வேதத்தை மறக்கக்கூடாது. என்றைக்கும் தியானம். இதுதான் நமக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டும், நீண்ட நாள் வாழ முடியும். அதுதான் கர்த்தர் இயேசு இங்கே இயேசு சோதிக்கப்படும் போது அந்த பிசாசுக்கு இயேசு சொன்ன பதில் இதுதான். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் சொல்கிறார், நீண்ட நாள் வாழ வேதம் தான். கண்களை மூடி கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோம். உங்களில் யாராவது 2 பேர் நம்மை ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணுவோம்.